அறக்க பறக்க பாடுபட்டாலும் படுக்க பாயில்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அறக்க பறக்க பாடுபடுறது அப்படின்னா ஓயாம கடினமா உழைக்கிறது. படுக்க பாயில்லை அப்படின்னா பாய் அப்படின்றது ஒரு அடிப்படை தேவை. நம்ம தங்கி ஓய்வெடுக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள். எவ்வளோதான் உழைச்சாலும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்யப்படாத வாழ்க்கை தான் பலருக்கு இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறது தான் இந்த பழமொழி. நம்ம கடினமாக வேலை செய்கிறோம், உடல் உழைப்பும் மன உழைப்பும் அதிகமாக இருக்கும். ஆனால் அது திறமையான வேலையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம எவ்வளோ உடல் உழைப்பை போட்டாலும் நம்ம உழைக்கிற உழைப்போட முடிவு எந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் உடல் உழைப்பை போட்டுட்டு நம்ம சோர்வுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. திறமையாக வேலை செய்யணும். அதுக்கு நமக்கு சரியான பயிற்சி வேணும். அப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டு திறமையாக வேலை செய்யும் போது நமக்கு அதிக லாபம் கொடுக்கும். அப்போ நம்ம செய்கிற வேலை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு அது போதுமானதாக இருக்கும். ரொம்ப உழைக்கிறோம், கஷ்டப்படுறோன்னு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக திறமையாக வேலை செய்கிறது தான் புத்திசாலித்தனம். அறக்க பறக்க பாடுபட்டாலும் படுக்க பாயில்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அறக்க பறக்க பாடுபடுறது அப்படின்னா ஓயாம கடினமா உழைக்கிறது. படுக்க பாயில்லை அப்படின்னா பாய் அப்படின்றது ஒரு அடிப்படை தேவை. நம்ம தங்கி ஓய்வெடுக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள். எவ்வளோதான் உழைச்சாலும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அடிப்படை தேவை கூட பூர்த்தி செய்யப்படாத வாழ்க்கை தான் பலருக்கு இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறது தான் இந்த பழமொழி. நம்ம கடினமாக வேலை செய்கிறோம், உடல் உழைப்பும் மன உழைப்பும் அதிகமாக இருக்கும். ஆனால் அது திறமையான வேலையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம எவ்வளோ உடல் உழைப்பை போட்டாலும் நம்ம உழைக்கிற உழைப்போட முடிவு எந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் உடல் உழைப்பை போட்டுட்டு நம்ம சோர்வுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. திறமையாக வேலை செய்யணும். அதுக்கு நமக்கு சரியான பயிற்சி வேணும். அப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டு திறமையாக வேலை செய்யும் போது நமக்கு அதிக லாபம் கொடுக்கும். அப்போ நம்ம செய்கிற வேலை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு அது போதுமானதாக இருக்கும். ரொம்ப உழைக்கிறோம், கஷ்டப்படுறோன்னு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக திறமையாக வேலை செய்கிறது தான் புத்திசாலித்தனம்.